பேரா லுமுட் அரச மலேசிய கடற்படை தளத்தில் நேற்று 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பலியானவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் சவப்பரிசோதனை முடிவுற்றவுடன் அரச மலாய் இராணுவ பட்டாளத்தின் 23வது முகாமில் கடற்படையின் வழக்கப்படி இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. இறுதி மரியாதை சடங்கு முடிவுற்றவுடன் இறந்தவர்களின் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் உடல்கள் சொந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் 2வது வாரண்ட் அதிகாரி DNL நூர் ஃபராமி முகமது சடே, பின்தாரா முடா DNL நூர் ரஹிசா அன்வார், கொமாண்டர் முகமது ஃபிர்டவுஸ் ரம்லி, கொமாண்டர் முகமது அமீர் முகமது ஆகியோர் பலியாகினர். மேலும் இச்சம்பவத்தில் லெப்டினன்ட் கொமாண்டர் 1 ரெசாவுடி 1 ஜெனரல் அபிடின், லெப்டினன்ட் கொமாண்டர் முகமது அமீருல் பாரிஸ் முகமது மர்ஜுகி, 2வது வாரண்ட் அதிகாரி DLR முகமது ஃபைசுல் தமடூன், 2வது வாரண்ட் அதிகாரி DMK முகமது ஷரிசான் முகமது தர்மிசி ஆகியோரும் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் பலியான லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பனின் நல்லுடல் சித்யாவான் கம்போங் சிர்டாங்கிற்கும், ஜோனா பெலிசிவியா ரோனாவின் நல்லுடல் சரவா மாநிலத்தின் சிரியானுக்கு கொண்டு செல்லப்படும். இவ்விபத்தில் பலியானவர்கள் உடல் மீது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சவப்பரிசோதனை இன்று மாலை முடிவடைந்தது. நேற்று காலை 9:32 மணியளவில் அரச மலேசிய கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 10 கடற்படை வீரர்கள் மரணமடைந்தனர். லூமுட் கடற்படை தளத்தின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது அவ்விரு ஹெலிகாப்டர்களும் மோதிக்கொண்டன. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.